இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயமே. அஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் சேனல் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். நான் உங்கள் நண்பன் டாக்டர் K.R. ரமேஷ், பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர். வணக்கம். குரோதி வருடம் மாசி மாதம் 27ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய ஆங்கில தேதி 11 மார்ச் 2025, வளர்பிறையோடு கூடிய துவாதசி. இன்றைய நட்சத்திரத்தின் பெயர் ஆயுள்யம். இன்றைக்கு பிரதோஷ காலம். செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் வருவது மிருத்யு பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரும் யமபயம் இல்லாமல் இருப்பதற்கான ஒரு நல்ல வழிபாட்டை கொடுக்கக்கூடியது இன்றைய நாள். இன்று நாளிலே நல்ல நேரம் அப்படின்னா காலையில் 7:30 8:30 வரைக்கும் இருக்குது. இன்றைய நாளிலே மாலையிலே 1:30 2:30 வரை இருக்கக்கூடிய ஒரு நல்லதொரு நாள், நல்ல நேரம். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, இரவு 7:30 8:30 வரை. இன்றைய ராகு காலம் 3 மணியிலிருந்து 4:30 வரை. இந்த ராகு காலத்தில் விளக்கு ஏற்றுறது அப்படின்றது இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையில் உசந்ததுன்னு எல்லோரும் ஏற்றுவோம். துர்க்கைக்கு போய் அந்த 3-4 ராகு காலம்னு சொல்லுவோம். ரொம்ப நல்ல விசேஷமான பலனை கொடுக்கும். குளிகை நண்பகல் 12 மதியம் 1:30 வரை. இன்றைய யமகண்டம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை. இன்றைய சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்றைய கரண நாழிகை பார்த்தா 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை காலை வேளையிலே. சந்திராஷ்டமமானது பூராட நட்சத்திரத்துக்கு இருக்கிறது. பூராடம் அப்படின்னா தனுசு ராசிக்குள்ளே வருது. அதனால் தனுசு ராசிக்காரர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைகிறது. கோச்சாரப்படி இருக்கக்கூடிய விஷயங்களிலே சூரியனானவர் லக்னம் என்ற அமைப்பிலே பார்க்கும்போது கும்ப ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார். கும்ப லக்னம். இன்றைக்கு 38 வினாடி இருக்கிறது. சூரிய உதயமானது 6:25 அமைகிறது. சூரியன் சனி சேர்க்கை கும்ப லக்னத்திற்குள்ளே, கும்பராசிக்குள்ளே. மீனத்துக்குள்ளே ராகு, புதன், சுக்கிர பகவான் 3 பேர் அமர்ந்திருக்கிறார்கள். ரிஷபத்திலே குரு அமர்ந்திருக்கிறார். மிதுனத்திலே செவ்வாய், கன்னியிலே கேது. இன்றைய நாள் ஆயில்ய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனாலே ஆயில்ய நட்சத்திரம் புதனுக்கானது. கடகராசிக்குள்ளே நமக்கு சந்திரன் பிரவேசித்து கொண்டிருக்கிறார். லக்னத்தின் பிரகாரம் கும்ப லக்னத்திலிருந்து 6ஆம் இடம். நார்மலாக உடல் மனம் பாதித்தவர்கள், கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆனவங்க, மென்டலி ஃபிசிக்கலி டிஸ்டர்ப்ட் பர்சன்ஸ், இவங்களுக்கு எதனா ஒரு ஆலயம் இருக்கா அப்படின்னு பார்த்தா கோட்டையூர் அகஸ்தீஸ்வரர் கோயிலிலே அந்த சுவாமியை வழிபட இவர்களுக்கு மனபலமும் உடல் பலமும் கிடைக்கும் அப்படின்னு நாம் காண்கிறோம். பொதுவாக சொல்லுவோம், நிழலின் அருமை வெயிலில் தெரியும் அப்படின்வாங்க. எந்த ஒரு நாளுமே நமக்கு கிடைக்கல அப்படிங்கும்போது தான் நமக்கு கிடைத்ததுடைய பலன் தெரிய ஆரம்பிக்கும். இவ்வளோ நாள் நம்ம என்னெல்லாம் கிடைச்சதோ அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணாமல் விட்டுடுவோம். அப்புறமா நமக்கு கிடைச்சோன்னு ரொம்ப சந்தோஷப்படுவோம். அப்படிப்பட்ட விஷயங்கள் நமக்கு கிடைத்ததில் ஒன்று தான் இந்த பஞ்சாங்கம் என்பது. அந்த பஞ்சாங்கத்தின் பிரகாரம் வாரத்தின் ராசி பலன் அப்படின்னு பார்ப்போம். அதாவது எப்படின்னாக்க, வாரம்னா திதிவார நட்சத்திர யோகம்ன்றது தினத்தை அவர்கள் வாரம்னு சொல்லுவாங்க. இன்றைய நாள் அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய். இந்த செவ்வாய் நார்மலாகவே முருகனுக்கு உகந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆஞ்சநேய பகவானுக்கும் உகந்த நாள் இன்றைக்கு தான். இந்த நாளில் பூமிகாரகனால் நிலத்தை வாங்கிறது, விற்கிறது போன்ற விஷயங்கள்லாம் செய்கிறது நல்லது. அதே போல் சொத்து தொடர்பான விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி பரிவர்த்தனை செய்வது ரொம்ப நல்லதே கொடுக்கும். செவ்வாய்க்கிழமையில் போய் மரம் வைக்கிறேன், தோல் பொருள் வாங்குகிறேன் இப்படிலாம் செய்யாமல் இருக்கிறது
கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இன்றைய திதி அப்படின்னு பார்த்திங்கன்னா காலையில் 8:14 வரைக்கும் துவாதசி திதி இருக்கும். இந்த துவாதசி திதியில் தன தானியங்கள்லாம் நம்ம வாங்கி வச்சுக்கணும். சுப செலவுகள்லாம் செய்கிறதுக்கு ரொம்ப நல்ல நேரம். துவாதசி நீங்களாக மற்ற நேரங்கள்லாம் திருவோண நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு பெட்டர். மகரம் துலா ராசி நேயர்களுக்கு இன்றைக்கி திதி சூன்யம்னு சொல்லுவாங்க. அதனால் முருகனை வழிபட்டு செய்யக்கூடிய காரியங்களாக செய்யலாம். 8:14 அப்புறம் வரக்கூடியது இன்றைக்கு திரையோதசி திதின்னு பேர். திரையோதசினாலே சிவனுடைய வழிபாடு. அதனால தான் பிரதோஷம் வந்துடுது. இன்றைக்கி வெளியே பயணம் செய்கிறதெல்லாம் இன்றைக்கி பண்ணலாம். புதுசாக ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கிக்கலாம். மொத்தத்தில் ஆன்மீக வழிபாடு ரொம்ப நல்லா செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. இன்றைய நாளினுடைய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா புதனுடைய நட்சத்திரம் ஆயில்யம் அப்படிங்கிற நட்சத்திரம். காலையில் 2:16 ஆரம்பித்து 9 மணி வரைக்கும் இருக்கும். இந்த நவக்கிரக சாந்தி செய்கிறது, வாகனம் ஏறுறது, இந்த வெப்பன்ஸ்லாம் யூஸ் பண்ணி கூட சண்டைகள்லாம், சிலம்பு விஷயங்கள்லாம் சண்டைகள்லாம் கற்றுக்கிறது, வாஸ்து பூஜை செய்கிறது, கிணறு வெட்டுறது, மாங்கல்யத்துக்கு பொண்ணு கொண்டு போய் கொடுக்கறது, மந்திர பிரயோகம் செய்கிறது, இதெல்லாம் ரொம்ப நல்லது. அதே மாதிரி இன்றைய நாள் மற்றொரு பகுதியில் மகம் அப்படிங்கிற நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகிடும். இது விவாகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடிய நல்லது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நட்சத்திரம். இங்கேயும் நீங்கள் இந்த கிணறு வெட்டுறது போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்யலாம். இன்றைய யோக பலன் காலை 1:17 பிற்பகல் இது வரைக்கும், பிற்பகல் வரைக்கும் இருக்கும். அதிகண்ட யோகம்னு பேர். சண்டை போடுறது, கேஸ் ஃபைல் பண்ணுறது, ஏதாவது கோர்ட்டு இதெல்லாம் இருக்குது. பில்லி சூன்யம் போன்றவைகள்லாம் இப்போ வச்சுருக்காங்கன்னு சொல்லி அதெல்லாம் எடுக்கிறதுக்கான விஷயங்கள். கெமிக்கல் ரிலேட்டட் லேபெல்லாம் ஓப்பன் பண்ணுறது, அதை பற்றின விஷயங்கள்லாம் பார்க்குறது, இதெல்லாம் செய்யக்கூடிய நாள். இன்றைய நாளிலே சுகர்மம் அப்படிங்கிற யோகமும் உண்டு. அன்றைய யோகத்திலே வீடு கட்டுறது, பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைனாலும் சுகர்ம யோகத்தினாலும் ரொம்ப நல்லதாக அமையும். மங்களகரமான காரியங்கள் செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. இன்றைய நாளிலே கர்ணபலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8:15 வரைக்கும் காலையில் பாலவகரணம்னு பேர். பாலவன்னா புலின்னு அர்த்தம். ஐயப்ப சுவாமியை வழிபட்டு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் இன்றைக்கி செய்யலாம். வீடு சம்பந்தப்பட்ட காரியங்கள் எல்லாம் இன்றைக்கி ஆரம்பித்து வைக்கலாம். புதிய வாகனங்கள்லாம் ஏறலாம். சகல விதமான சுபகாரியங்களை இன்றைக்கி செய்ய முடியும். புதுசாக யாருன்னா பார்த்து ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறீங்க இல்லையா, அப்படி அவங்களெல்லாம் இன்றைக்கி நீங்கள் போய் பண்ணிக்கலாம். இன்றைக்கி முடிந்தவரை ஏதானு கோயிலில் முருகனுக்கு சந்தன காப்புலாம் செஞ்சிருந்தானா போய் வழிபட்டிங்கன்னா ரொம்ப நல்ல விஷயங்களாக நடக்கும். அதே மாதிரி வாராகி அம்மனை பூஜை செய்வதும் இன்றைக்கு ரொம்ப ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. பூமிகாரகனுடைய நாளிலே இந்த கௌலவ கரணம் அப்படிங்கிற கரணத்தில் இருக்கக்கூடிய நாழிகையான 8:40 வரைக்கும் இருக்கும். நீங்கள் கௌலவ கரணம் அந்த நேரத்தில் சாயங்கால வேளையில் போய் வாராகியை வழிபடுவதனாலே நல்லதொரு ஆப்பர்ச்சுனிட்டி இன்றைக்கி டேயில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்படி நான் சாயங்காலம் போக முடியலனால ஏழையாக இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு செருப்பு வாங்கி கொடுக்குறது, உணவு உடை வாங்கி கொடுக்குறது, இப்படி இவங்களுக்கு முடியாதவர்களுக்கு எளியவர்களுக்கு செய்யக்கூடிய கொடைகள் உங்களை காத்து நல்லதொரு நாளை இன்றைக்கு என்றைக்கும் அமைத்து கொடுக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. தொடர்ந்து நாம் ராசிகளின் பலன்களை காண்போம். வணக்கம் மேஷராசினார்களே. கொள்கை அப்படின்னு வந்துச்சுன்னா கொஞ்சம் பிடிவாதம் ஜாஸ்தி. உங்களுக்கு வீண் பிடிவாதம் இல்லை, கொள்கையில் பிடிவாதம் இருக்குது. ஆனாலும் உங்களுடைய ராசியினுடைய 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனானவர் கொஞ்சம் தேவையில்லாத பிரச்சனைகளெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய காரணங்களாலே கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஃப்ரிக்ஷன் இல்லாமல் இருக்கிறது நல்லது. சிலருக்கு தேவையான அளவு பணம் கிடைக்கும், வீண் செலவுகளும் ஏற்படக்கூடும். அதனால் கொஞ்சம் மேட்ச் ஆகிடும். சிலருக்கு கடன் வாங்கவும் நேரிடும். அலுவலகத்திலே சில பிரச்சனைகள் பொறுமையை கடைபிடித்தினாலே தீர்த்து விடலாம். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதில் இழுபறியான சூழ்நிலையும் உண்டு. வியாபாரத்திலே விற்பனை அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுமாராகத்தான் இருக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. கொடுக்கல் வாங்கலிலே சுமூகமான சூழ்நிலை நடைபெற்றாலும்
உங்களுடைய ராசியிலிருந்து 3ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாயானவர் உங்களுக்கு பண வரவை கொடுப்பார். அப்படிங்கிறதுனால எவ்வளோ தூரம் நீங்கள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருக வழிபாடு செய்வதும் அவர் மூலியமாக கூடிய பெனிஃபிட் அப்படின்னா உங்கள் ராசிநாதனுடைய பெனிஃபிட் உங்களுக்கு ரீப் ஆகும், ஃபஸ்ட் கிளாஸ் ரீப்பிங் அவுட் ஆகும். 8ஆம் இடத்துக்கு உரியவன் அப்படின்னா கொஞ்சம் செலவுகளும் உண்டு. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு கொஞ்சம் பொறுப்பு சொருவும் அமைதியும் உண்டாகும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலையே ஒரு திருப்திகரமான சூழ்நிலை காணக்கூடிய விஷயமாகவும் இந்த நாள் அமைகிறது. இந்த நாளில் அதிர்ஷ்ட எண் 5, 7 என்ற எண்ணையும் வழிபடும் தெய்வமாக சிவபெருமானை வழிபடுவது இன்றைக்கி பிரதோஷ காலத்தினால ரொம்ப நல்ல விஷயமாக அமையும். வாழ்விலே அனைத்து விதமான தோஷங்களும் நீங்குவதற்குத்தான் இந்த பிரதோஷ வேலை. அதனால் இந்த பிரதோஷ வேலையிலே சிவபெருமானை வழிபட வாழ்வின் முன்னேற்றம் உண்டாகும் என்பதை மனதிலே புரிந்து கொண்டுகள். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே. ஆன்மீகம் தெய்வ காரியம் இதில் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஈடுபடக்கூடிய ஆசாமி நீங்கள். பண வரவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திருப்திகரமாக இருக்கும். எதிர்பார்த்த செலவுகள் அப்படின்னு வச்சுட்டு லைனப் பண்ணிங்கன்னா அந்த செலவுகளும் இன்றைக்கி சேர்ந்து வந்துடும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவும் இன்றைக்கி ஒத்துழைப்பும் உண்டாகக்கூடிய நாள். கொஞ்சம் தாயாரின் உடல்நிலை மட்டும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். மற்றவருடன் வீண் விவாதம் செய்வதை தவிர்த்து விடுங்கள். பயணங்களாலே அலைச்சல் சோர்வு உண்டாகக்கூடிய நாள். கொஞ்சம் ஜாக்கிரதையாக பிளான் பண்ணி போயிட்டு வாங்க. சகோதர வழியில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். பொறுமை அவசியம். அலுவலகத்திலே உற்சாகமும் கலகலப்பான சூழ்நிலை இருக்கிறதுனால என்ன சந்தோஷமான சூழ்நிலை, ஒரு ஆஃபீஸ் என்விரான்மெண்ட் இருக்கும். உங்கள் பணிகளிலே சக ஊழியர்கள் உதவி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமும் இன்றைக்கு உண்டு. அதிகாரிகளை கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொள்வதனாலே நல்லது ஒரு பலன் உண்டு. வியாபாரத்திலே கடுமையாக உழைப்பதனாலே எதிர்பார்த்ததை விட லாபம் கூடுதலாக கிடைக்கும். பணியாளர்களும் ஒத்துழைப்பும் நன்றாக இருக்கும். சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லை நீங்கிவிடும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மனதிலே நிம்மதி உண்டாகக்கூடிய நாள் இன்றைக்கு. அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே பணி சுமை அதிகரிக்கக்கூடும். அதனால் கொஞ்சம் சலுகைகள் கிடைக்கக்கூடும் என்ற ஆறுதல் செய்தியும் உண்டு. 5, 7 என்ற எண்ணும் திருக்கடையூர் அபிராமி அம்பாளை வழிபடுவதும் ஒரு நல்லதொரு ஆப்பர்ச்சுனிட்டியை இன்றைக்கி ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். மிதுனம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசியின் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன். நீங்கள் பொதுவாகவே நல்ல அறிவுள்ள திறமைசாலியுள்ள நல்ல குணங்கள் உள்ள ஒரு நல்ல மனிதர். உங்களுக்கு சந்தோஷமும் சங்கடமும் சேர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாளை அமைத்து கொடுக்கக்கூடிய சந்திரனானவர் புதிய முயற்சிகள் சாதகமாக முடியக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். தேவையான பணம் இருப்பதனாலே செலவுகளை சமாளிப்பதிலே சிரமம் இருக்காது. அக்கம்பப்பதிலிருந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்லது. இல்லைன்னா வீண் பிரச்சனைகளுக்கு வாய்ப்பு உண்டு. குடும்பத்திலையும் கொஞ்சம் வார்த்தைகள் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். பொறுமையை கடைபிடிங்கள். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திக் கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்கிடையே ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. முடிந்தவரை தந்தையுடன் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகளை பேசி தீர்த்து கொள்வது நல்லது. அவர் மூலம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலகட்டமும் வருகிறது. புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கும் நண்பர்களுக்கு நல்ல பதில் கிடைக்கக்கூடிய நாள் என்று. வேலையில் இருப்பவர்களுக்கு அலுவலக சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாகவும் இருக்கக்கூடிய நாள். சில சலுகைகளும் கிடைக்கும். வியாபாரத்திலே எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் பெருசாக வராது. ஆனாலும் போட்டி நிறைய இருக்கும். கடுமையாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு. புதிய முயற்சிகள் எதுவும் நடந்து போது வேண்டாம். சக வியாபாரிகளை அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமான நாள்னே சொல்லலாம். இன்றைக்கி அலுவலகத்தை செல்லும் பெண்களுக்கு பதவி உயர்வு இல்லை ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. 2, 6 என்ற எண்கள் மிக நல்ல பலனை தரும். உங்கள் ராசியினுள்ளே அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாயை முருகப்பெருமானை நீங்கள் மனதால் நினைக்கும் போது மனதிலே ஏற்படக்கூடிய அத்தனை விதமான குழப்பங்களுக்கும் தீர்வு கிடைத்துவிடும்.
அதனால் நன்மை பல உண்டாகும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி அன்பர்களே. நல்லா எழுதக்கூடிய, பேசக்கூடிய, எதையுமே என்ன பண்ணணும்னு கரெக்டாக டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ஒரு ஆசாமி நீங்கள். பணம் அப்படிங்கும்போது குபேரன் அப்படின்வோம். குபேரன் அப்படின்னா நேர சந்திரன் தான் சொல்லுவோம். அப்படிப்பட்ட ராசிநாதனுடைய நீங்கள் உங்கள் ராசிக்குள்ளரையே சந்திரனை வைத்துக் கொள்கிற நாளாக பண வரவுக்கு இன்றைக்கி திருப்திகரமாக இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது. ஆனால் உங்களுடைய 2ஆம் இடத்து அதிபதி 8ல் இருக்கிறதுனால செலவுகளும் கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுத்துறார். அது சமாளிக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்கும். கொஞ்சம் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருந்த உறவினர்கள் இந்த வழியே வந்து உங்களோட பேசுவாங்க. உங்களுடைய அஷ்டமஸ்தானம் அப்படிங்கக்கூடிய விஷயத்தில் இருக்கக்கூடிய சனி சூரியன் சேர்க்கை வந்து வலியை வந்து உறவு பாராட்டக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடியதாக அமைகிறது. சின்ன சின்ன பயணங்கள் ஆதாயம் தருவதாக அமையும். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு நீங்கும். தந்தை வழி ஏற்பட்டிருந்த மன வருத்தம் நீங்கும். எதிரிகள் வகையிலே இடையிருந்த இன்னொருகள் நீங்கள் அவர்கள் மறைமுகமாக உங்களுக்கு ஆதாயமும் கிடைக்கும். அலுவலகத்திலே பணி சுமை கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்க போகுது. வேலையிலேருந்து ஒரு வேலைக்கு மாறணுன்ற எண்ணம் இருந்ததுன்னா அதை கொஞ்சம் நிறுத்தி வைங்க. சந்திரன் மனதுக்குள்ளே அமர்ந்திருக்கிறார், உங்கள் ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார். வேண்டாம். இப்போது அலுவலகத்திலே கொஞ்சம் சக பணியாளர்கள் அனுசரித்து செல்வதனால நல்லது ஒரு பலன் கிடைக்கும். உங்கள் அதிகாரிகளை அனுசரணையாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உண்டு. வியாபாரத்தில் இருக்க அன்பர்கள் புதிய முதலீடுகள் எப்போது செய்ய வேண்டாம். பணியாளர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். சக வியாபாரிகளின் பேச்சை கேட்டு புதுசாக எதனா அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் பண்ணாதீங்க, ப்ளீஸ் அவாய்ட் இட். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அதிக பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கி உண்டு. ஆனால் கணவரின் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு கண்டினியூஸாக பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. 7 குறைவன் 8ல் அமர்ந்திருக்கிறது உங்களுக்கு நல்லது. எ பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை உற்சாகம் தருவதாக அமைவதாக இருக்கிறதாலும் 1, 5 என்ற எண்கள் உங்களுடைய வாழ்வினை பலவிதமான பரிமாணங்களை மாற்றிவிடக்கூடிய நம்பராக அமைகிறது. குரு தட்சிணாமூர்த்தியை வழிபட உங்களுக்கு வாழ்விலே நன்மைகள் பலதும் உண்டாகும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி அன்பர்களே. உங்களுக்கு கொஞ்சம் முன்கோபம், ஆனால் நல்ல குணமானவர், அறிவு கூர்மையானவர். நீங்கள் ஒரு கூட்டத்தையே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அவ்வளோ கெப்பாசிட்டியும் உங்கள்கிட்ட இருக்குது. அதனால் எப்பவுமே உங்கள்கிட்ட ஒரு நல்ல அடுத்தடுத்த வேலை செய்யக்கூடிய ஒரு கூட்டம் உங்கள் பின்னாடி இருக்குங்கிறத எப்போவும் மனதில் வைத்து கொள்ளிருப்பீர்கள். இன்றைய நாளிலே புதிய முயற்சிகள் மட்டும் கொஞ்சம் தடை இருக்கும். அதனால் சனியோடு சேர்ந்தவர் 12ஆம் இடத்துல சந்திரன். அதனால் புதிய முயற்சிகளை கொஞ்சம் தவிர்த்து விடுங்கள். பண வரவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர் செலவுக்கு தான் இருக்குது, வரவு கம்மியாக இருக்குது. அதனால் கொஞ்சம் கடன் வாங்கிறதுக்கான சூழ்நிலையும் உண்டு. தாயாரின் உடல் ஆரோக்கியத்திலே கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. மற்றவர்களுடன் பேசும்போது வீண் மனஸ்தாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. 2ஆம் இடத்திலே கேது சரியில்லை. அதனால் புதிய முயற்சிகளிலே இந்த நாளிலே பிற்பகுதியிலே செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. திருமண முயற்சியிலே பொறுமை அவசியம். நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள். அலுவலகத்திலே சுமூகமான சூழ்நிலை காணப்படுகிற உண்டு. புதிய வேலைக்கு விண்ணப்பம் செய்பவர்களுக்கு ஒரு நல்லது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு. சனி சூரியன் சேர்க்கை 7ஆம் இடத்தில் இருந்திருப்பதனாலே ஒரு நல்ல நிறுவனத்திலிருந்து அழைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டதால் அப்ளிகேஷன்லாம் கரெக்டாக மென்ஷன் பண்ணி அமுச்சு விடுங்க. எதிர்பார்த்த சலுகைகள் ஆஃபீஸில் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு. வியாபாரத்திலே எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிதாக வியாபாரம் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளை இன்று தொடங்கலாம். ரொம்ப அனுகூலமான நாள் இன்று உங்களுக்கு. சக வியாபாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு செலவு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். கொஞ்சம் சிரமப்பட்டு சமாளிக்க வேண்டிய சூழ்நிலையும் உண்டு. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே சலுகை எதையும் பெருசாக எதிர்பார்க்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையவில்லை. இன்றைய நாளிலே 3, 7 என்ற எண்ணையும் உங்களுடைய 11வது இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயானவர் உங்களுக்கு வாழ்க்கையில் சுபிட்சத்தை கொடுப்பார் என்ற எண்ணத்திலே முருகனை வழிபட உங்களுக்கு சுபிட்சம் உண்டாகும் என்றதை மனதில் கொள்ளுங்கள்.
வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி அன்பர்களே. எல்லாருக்கும் ஒரே லெவலில் பார்த்துக்கூடிய ஆசாமி நீங்கள். சமமாக எல்லாரையும் பாவித்து அதனால் வரக்கூடிய பலன்களை எல்லாரும் ஒன்று தான், எல்லாரும் இந்நாட்டு மன்னர் அப்படின்னு வாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு எண்ணம் கொண்டவர்கள் நீங்கள். இன்றைய நாளிலே உங்களுடைய ராசியின் 11வது இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனானவர் பணவரவை ஏற்படுத்தி கொடுப்பார். திருப்திகரமான பணவரவு இருக்கும். வீண் செலவுகளால் மனசஞ்சலம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உண்டு. ஏன்னா ராகு, சுக்கிரன், புதன் 3 பேருமே உங்கள் ராசிநாதனோட சேர்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு செலவு உண்டுன்றது இருக்குது. சகோதர வழியிலே சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகளாலே சில செலவுகள் ஏற்பட்டாலும் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை உண்டு. உறவினர் வருகினாலே சுப நிகழ்ச்சியும் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உண்டாகுது. வாழ்க்கை துணை உறவினர்களாலே ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாகும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்திலே கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. அரசாங்க வழியிலே எதிர்பார்த்த காரியங்கள் கொஞ்சம் இழுபறியாகும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனால் அலுவலகத்திலே கொஞ்சம் வேலை பளு ஜாஸ்தியாக அதிகம். இருந்தாலும் அதற்கேற்ற சலுகைகள் கிடைப்பதனால சந்தோஷமாக இருக்கலாம். அதிகாரிகளோட பேசும்போது கொஞ்சம் அவங்க கண்டிப்பாக இருக்காங்கிறதுக்காக மனசு சுணங்காமல் அவங்க என்ன சொல்கிறாங்களோ கொஞ்சம் அட்டென்டிவாக இருந்துட்டிங்கன்னா போதும். அதனால் உங்களுடைய ஃப்யூச்சர் பெனிஃபிட் நிறைய இருக்கும். அதனால் முடிந்தவரை பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அக்கம் பக்கத்து உள்ளவர்களுக்கு கொஞ்சம் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது. அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு ஒரு திருப்திகரமான நாள் என்றே சொல்லலாம். சில சலுகைகளும் கிடைக்கக்கூடிய நாளாக அமையும். 3, 5 என்ற எண்கள் உங்களுக்கு வீண் சங்கடங்கள் வராமல் பார்த்து கொள்ளும். முடிந்தவரை வெங்கடேச பெருமாளை மனதிலேயே நினைத்து தியானம் செய்வதனாலே உங்களுடைய வரக்கூடிய சங்கடங்கள் வந்த வழியிலே திரும்பி போய்விடும். உங்கள்கிட்ட வந்து நெருங்காது. அதனாலே பெருமாளை நினைந்து அனைத்து விதமான காரியங்களையும் தொடங்குங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலா ராசி நண்பர்களே. எதுவுமே நேர்மை, நியாயம், இதுதான் உங்களுக்கு கட்டுப்பாடு. இதை விட்டு எதுவும் மாறவே மாட்டீங்க அப்படிங்கிறத ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடிய ஆசாமி. டீவியேஷன் இல்லாத ஒரு லைஃப் ஸ்டைல் உங்களுது. அப்படிப்பட்ட நீங்கள் இன்றைக்கு உங்களுடைய ராசியிலிருந்து 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனானவர் ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அதனால் புதிய முயற்சிகள் எதுவும் இருந்தால் தொடங்குங்கள், சாதகமாக முடியும். பண வரவும் திருப்திகரமாக இருக்கக்கூடிய நாள். அவசியமான செலவு மட்டுமே ஏற்படும். சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கும் வாய்ப்பு உண்டு. சிலருக்கு வெளிமாநிலங்களில் அமர்ந்திருக்கக்கூடிய ஆலயங்களை தரிசிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு. 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணி கொடுப்பார். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மற்றவரின் ஆலோசனையை கேட்டு எடுக்கக்கூடிய முடிவுகளையும் நண்பர்களாலே ஏற்படக்கூடிய வீட்டு சுப நிகழ்ச்சியினாலே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார்கள். அலுவலகத்திலே வழக்கமான சூழ்நிலையை காணக்கூடிய ஒரு சூழ்நிலையும், சக ஊழியர்கள் ஆலோசனை கேட்டு வந்து உங்கள்கிட்ட கேட்டு செய்யக்கூடிய காரியங்களாகவும் சில விஷயங்கள் நடக்கும். உங்களுடைய ராசியின் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானானவர் உங்களுக்கு சில பயங்களை மனத்தில் ஏற்படுத்தி கொடுப்பார். அதனாலே நீங்கள் பயத்தோடு எதையும் டீல் பண்ணாமல் ஆஃபீஸில் இருந்தீங்கன்னா போதும். சிலருக்கு எதிர்பாராத பதவி உயர்வு கிடைப்பதற்கும் சலுகைகள் கிடைப்பதற்கும் நல்ல வாய்ப்புகள் உள்ளதனால் இந்த வியாபாரத்திலே லாபம் எதிர்பார்த்த அளவு இருக்காது என்றாலும் ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும் அப்படின்னே சொல்வேன். புதிய இடத்துக்கு மாற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளை ஈடுபடுத்தி கொள்ளலாம். பங்குதாரர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். சுமூகமாக குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ஒரு நல்ல உற்சாகமான நாள். இந்த நாள் செலவுகள் கட்டுக்குள்ளே இருக்கும். தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய அளவுக்கு பணமும் இருக்கும். அலுவலகம் செல்லும் பெண்கள் சில சலுகைகள் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இந்த நாளிலே அமையக்கூடும். இந்த நாளிலே 2, 4 என்ற எண் உங்களுக்கு நல்லது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கும். இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை முடிந்த வரைக்கும் அம்பாளை துர்க்கை வழிபடுவது உங்களுக்கு சால சிறந்தது. இதனால் என்ன நடக்கும்னா, வந்த வினை தீரும், வருவினை தீரும், முந்தின வினை தீரும் அப்படின்னு வினைகள் எல்லாம் நீக்கக்கூடிய ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கக்கூடிய ப்ரேயர் இந்த அம்பாள் வழிபாடு.
அதனால் இதை பண்ணுங்கள். வாழ்க வளர்த்தோம். வணக்கம் விருச்சிகராசி அன்பர்களே. கொஞ்சம் பேசினாலும் நல்லா பேசுவீங்க. நேர்மை அப்படின்னா உங்கள் மனசில் என்ன பட்டுதோ அதை செய்வீங்க. இந்த கேரக்டர் உள்ள நீங்கள் இன்றைக்கு உங்கள் ராசிநாதனை 8ஆம் இடத்தில் அமர்ந்து வைத்து கொடுத்தனால கொஞ்சம் பொருளாதார நிலையிலே திருப்திகரமும், 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இடத்துல கடகராசிக்குள்ளர சந்திரன் ஆயில்ய நட்சத்திரத்தில் பயணிப்பதும் கொஞ்சம் உங்களுக்கு அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தாலும் அதெல்லாம் வருமானத்திலும் பொருளாதாரத்திலும் சரி செய்து கொடுக்கக்கூடிய ஒரு திருப்திகரமான நாள். இன்றைக்கு பொருளாதார நிலைமை திருப்திகரமாக இருக்கக்கூடிய நாள். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த மன வருத்தம் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். உறவினர்கள் வருகினாலே குடும்பத்திலே மகிழ்ச்சி சுபிட்சம் உண்டாகும். வெளியூர்லேருந்து நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு நல்ல சுப செய்தி வந்து சேர்வதற்கான நாளும் இந்த நாள் அமைகிறது. சிலருக்கு வழக்குகளிலே கேஸ் போட்டுட்டு அந்த அட்வொகேட்டை போய் டெய்லி தொந்தரவு பண்ணிகிட்டு இருப்பீங்க. கொஞ்சம் பொறுமை மட்டும் வேணும். உங்களுடைய ராசிநாதன் 6ஆம் இடத்துக்காரர் 8ல் அமர்ந்திருப்பதனாலே உங்களுக்கு வாழ்க்கையிலே நல்ல லாபம் தான் கொடுக்க போகிறார், கவலைப்படாதீங்க. ஆனால் வக்கரகதியில் இருக்கிறார்ன்றது மனசில் வைத்துக்கொள்ளுங்கள். தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும்னாலும் கொஞ்சம் பொறுமையும் வேண்டும். வேலைக்கு செல்பவர்களுக்கு அலுவலகத்திலே உற்சாகமான சூழ்நிலை நிலவும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பும் உண்டு. சக ஊழியர்களும் இணக்கமாக படுவது நல்லது. அலுவலகத்திலே முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு கொஞ்சம் யோசித்து செய்கிறது நல்லது. அவசியம் முடிவு எடுக்கணுன்னா ஆலோசகர்கள்லாம் கூப்பிட்டு கேட்டுடுங்க, அப்புறம் செய்யுங்க. குடும்பத்தினர் பெண்களுக்கு சந்தோஷம் நிம்மதி தரும் நாள். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே மகிழ்ச்சிகரமான நாளாகவும் இந்த நாள் அமையும். 7, 9 என்ற எண்ணும் இன்றைய நாள் பிரதோஷ காலமாக இருப்பதனாலே சிவபெருமானின் வழிபாடும் உங்களுக்கு பலவிதத்திலும் வாழ்க்கையிலே பலத்தையும் நலத்தையும் தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. அடுத்தவங்க மனசை அப்படியே புரிஞ்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி பேசக்கூடிய திறமைசாலியான நீங்கள் இன்றைக்கு நாளிலே உங்களுடைய ராசியிலிருந்து 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன், அதனால் இன்றைக்கி அஷ்டமம் அப்படிங்கிற இடம் இருக்குது. பூராடம் அப்படிங்கிற நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தனுசு ராசியில் இருக்கிறது என்றது மனத்தில் கொள்ளுங்கள். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவைக்கேற்ற பணம் கிடைப்பதில் கொஞ்சம் பிரச்சனை இருக்காதுனாலும் சுப செலவுகள் அதிகரிக்கும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் கொஞ்சம் உதவிகரமாக இருப்பார்கள். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வெளியூர் பயணங்களால் உடல் அசதி உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். என்றால் கொஞ்சம் ஒருவரை அனுசரித்து செல்வது நல்லது. குடும்பத்துடன் உறவினர் வீட்டு விசேஷங்களுக்கு செல்லக்கூடிய காலகட்டமாக இந்த நாள் அமையக்கூடும். அலுவலகத்திலே கொஞ்சம் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை காணப்படுகிறது. சக பணியாளர்கள் உங்கள் விஷயத்திலே நல்ல உதவிகரமாக இருப்பார்கள். சிலருக்கு அவரவர்கள் விருப்பப்படி இடமாறுதல் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கும். வியாபாரத்தில் இருக்க அன்பர்களுக்கு வியாபாரத்திலே தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும். பணியாளர்கள் நல்ல மொழிகளை ஒத்துழைப்பு செய்வார்கள். சக வியாபாரிகளும் இணக்கமான சூழ்நிலை உண்டாகும். குடும்பத்தினர் பெண்களுக்கு உறவினர்கள் வருகினாலே பொறுப்புகள் அதிகரிக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே சில சலுகைகளும் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. இந்த நாளின் அதிர்ஷ்ட எண் 5, 9. வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். இவரை வழிபட்டதனாலே உங்கள் வாழ்விலே பல நன்மைகள் உண்டாகும். அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவிகம் வத ராமதூத கிருபாசந்தோ மத்காரியம் சாதய பிரபு அப்படின்னு உங்களுக்கு நினைக்காத காரியங்கள் எல்லாம் முடித்து கொடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஆஞ்சநேயர். அதனாலே அசாத்தியமான விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு அப்படி எளிமையாக செய்து கொடுத்து உங்களுடைய சந்திராஷ்டமம் என்பதை மனதிலிருந்து விளக்கி விடக்கூடிய அத்தனை விதமான பலன்களையும் ஆஞ்சநேய பகவான் உங்களுக்கு தரட்டும். வாழ்க வளத்துடன். மகர ராசி அன்பர்களே, சுறுசுறுப்புக்கு பேர் போனவர். நார்மலாக பெரிய பெரிய பதவிகளெல்லாம் வகிக்கக்கூடியவர்கள் மகர ராசியில் இருப்பார்கள். மனசில் தன்னம்பிக்கையோடு செயல்படுவார்கள். முடிவுகள்லாம் எடுக்கும்போது கொஞ்சம் துணிச்சலாக எடுத்துருவீங்க.
எதுக்கு ஃபஸ்ட் அப்படின்னு கணவன் மனைவிக்கிடையே இருந்த ஒரு நல்ல மனஸ்தாபம் கொஞ்சம் நீங்கிவிடும். சுப நிகழ்ச்சிகள் பேச்சுவார்த்தை சுபமாக நடக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. வெளியூர் பயணங்கள் ஆதாயத்தை கொடுக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். ஆனாலே மனசிலே தந்தையுடன் மனவருத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் பொறுமை இணக்கமாக செல்வது நல்லது. தந்தை வழி உறவினர்களும் சகோதரர்களும் சில பிரச்சனை ஏற்படக்கூடும். கொஞ்சம் காஷனாக இருப்பது நல்லது. அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு திருப்திகரமான போக்கு காணப்படுகிறது. வேறு வேலைக்கு செல்ல நேர்ப்போடு அதற்கான முயற்சிகள் எல்லாம் அப்ளிகேஷன்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எனக்கு ரெடி பண்ணலாம். அதிகாரிகளின் ஆதரவாலே பணிகளிலே ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கான வாய்ப்பு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த நாள் அமைகிறது. வியாபாரத்திலே எதிர்பார்க்கும் லாபம் கிடைக்கும். சிலருக்கு வாடகை வீட்டில் இடத்துலேருந்து புதுசாக இடத்துக்கு மாற்றணும், சொந்த இடத்துக்கே போயிடலான்னு தோணுது. இன்றைக்கி ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி நல்ல பூமிகாரகனுடைய விஷயங்களெல்லாம் நடலாம் செய்யலாம். புதிய வாடிக்கையாளர் அறிமுகத்தினால உற்சாகமான சூழ்நிலையை எடுத்துக்கொள்ளலாம். குடும்பத்தை நிறைவேற்றும் பெண்களுக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சிகரமான நாளாக இந்த நாள் அமையும். இது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே கூடுதல் வேலை செய்யக்கூடிய வேலை பளு இருக்கும். ஆனால் சில சலுகைகளும் கிடைக்கும். 3-7 என்ற எண்ணை அதிர்ஷ்ட எண்ணாக பயன்படுத்துவது முயற்சிகள் திருவினையாக்கி கொடுக்கும். இன்றைய பிரதோஷ காலத்திலே சிவ வழிபாடிலே தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையிலே பலவிதமான முன்னேற்றத்தை உண்டாக்கும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி அன்பர்களே. தேனாக பேசுபவர் நீங்கள். அனைவரையும் தன்னோட வசத்திலே கொண்டு போகக்கூடிய அத்தனை ஆற்றலும் உங்களுக்கு இருக்கிறது. உங்களுக்கு மகிழ்ச்சி தரமான நாள் இந்த நாள். பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய நாள் இந்த நாள். பொதுவாக சந்திரன் 6ஆம் இடத்தில் இருந்தாலே மகிழ்ச்சியை கொண்டு வந்து கொடுத்து விடுவார். அதனாலே இன்றைக்கு மகிழ்ச்சி, தெய்வீக பணி இதெல்லாம் ஈடுபடக்கூடிய ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கறது. செலவு குறையிறதுனால சேமிக்க முடியும். உறவினர்களை ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் நீங்கி சுமூகமான உறவை கொண்டு போய் கொடுக்கும். சிலருக்கு வெளி மாநிலங்கள் அமைந்திருக்கும் சுற்றுலா தலங்களை சென்று பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கும். பள்ளி கல்லூரி நண்பர்கள் வந்து உங்களை பார்ப்பதற்கான பழைய கால நண்பர் வந்தால் சார் பேசினேன், சாயங்காலம் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக இருந்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நடக்கும். பிள்ளைகளாலே பெருமை உண்டாகக்கூடிய நாளும் இந்த நாளில் அமையப் போகிறது. அலுவலகத்திலே சக பணியாளர்கள் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். உங்களின் வேலையை மட்டும் கவனம் செலுத்தினா போது இன்றைக்கி வேறு எதுவும் காஷன் கிடையாது. பெருசாக பதவி உயர்வு சலுகைகள் அதெல்லாம் ஒன்றும் எதிர்பார்க்குற நாள் இல்லை இன்றைக்கி. ஆனால் வியாபாரத்திலே கொஞ்சம் கூடுதலாக உழைத்தால் லாபம் உண்டு. கிரெடிட் டெபிட் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இன்றைக்கி கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கிறது நல்லது. கொஞ்சம் வேலை செய்யவங்களாம் கொஞ்சம் ஒத்துழைப்பாக நடந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்து விடுங்கள். குடும்பத்தை நிறைவேற்றும் பெண்களுக்கு பிரச்சனை இல்லாத நாள் அப்படின்னே சொல்லலாம். அலுவலகத்தில் செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்ப்புகள் ஓரளவுக்கு திருப்திகரமாக முடித்து கொடுக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. இந்த நாளிலே 6-8 என்ற எண்ணும் அனைத்தையும் சாதித்து கொடுக்கக்கூடிய ஆஞ்சநேயர் வழிபாடும் பலவிதமான நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி அன்பர்களே. எதையும் சிம்பிள், எளிமை, ஆடம்பரம் வேண்டாம். இதுதான் உங்களோட ரூலு. உங்களுக்கு உங்கள் ராசியினுள்ளே அமர்ந்திருக்கக்கூடியவரானது சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார், புதன் அமர்ந்திருக்கிறார் மற்றும் ராகு அமர்ந்திருக்கிறார். அதனால் எதையுமே செய்யணுங்கிறத பிளான் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கூட்டமே இருக்குது. அதனால் பொருளாதார நிலைமைன்னு பார்த்திங்கன்னா திருப்திகரமாக சூழ்நிலை அமையப் போகிறது. உங்களுடைய 4ஆம் இடத்திலும் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பரிவர்த்தனை, செவ்வாய் இருப்பது, போராட்டத்துக்கு இன்றைக்கி 5ஆம் இடத்துல சந்திரன் அமர்ந்து விடுவது, இதெல்லாம் உங்களுக்கு அனாவசிய செலவுகள் எதுவும் இல்லாமல் ஒரு நல்லது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணி கொடுத்துருவார். சிலருக்கு வெளியூர் பயணம் செல்லக்கூடிய சூழ்நிலை உண்டு. அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியக்கூடிய நாட்களாகவும் அமையப்போகிறது. எதிர்பாராத காரியங்களை முடித்து கொடுப்பதற்காக 12ஆம் இடத்துல சூரியன் அமர்ந்திருக்கிறாருன்னு மனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். புதிய பிரமுகர்கள் ஆதரவு உங்களுக்கு அறிமுகம் உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கும். கேஸ்லாம் போட்டிருந்தீங்கன்னா 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயானவர் 2ஆம் இடத்துக்கும் அதிபதி ஆனதுனால உங்களுக்கு சாதகமான போக்கை ஏற்படுத்தி கொடுப்பார். எதிரிகளாலே ஏற்பட்ட இடையூறுகள் எல்லாம் நீங்கிவிடும். முக்கிய முடிவுகள் எடுப்பதிலே குடும்பத்தின் பெரியவர்களை கொஞ்சம் ஆலோசனை செய்து கொள்வது நல்லது.
9ஆம் அதிபதியும் அவர்தான், 2-9க்கு அதிபதின்றனால அவங்களை கேட்டு செய்யும்போது அதனால் வரக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தலங்கள்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கும். அலுவலகத்திலே உங்கள் பணிகளிலே கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கிறது. கொஞ்சம் இன்றைக்கி நாளில் கொஞ்சம் அடுத்த வேலைக்குள்ளே இன்டர்ஃபியர் ஆகாமல் இருக்கிறது நல்லது. உங்களுக்கு வேறு ஊருக்கு மாறுதல் கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அதனால் நல்லதாக நடக்க போகுது. அப்படி கிடைச்சா வாங்கிக்கிடுங்க. சக பணியாளர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. வியாபாரத்தில் இருக்க அன்பர்களுக்கு வியாபாரம் லாபகரமாக இருக்கும். சக வியாபாரம் இந்த கருத்து வேறுபாடு நீங்கிவிடும். சுமூகமான போக்கு ஏற்படும். உங்கள் பார்ட்னர்ஸ் கிட்ட எதிர்பார்த்த உதவி கொஞ்சம் தாமதமாக ஆனால் கிடைச்சிடும். குடும்பத்தை நிறைவேற்றும் பெண்களுக்கு பொறுமை அவசியம். பொறுப்பு ஜாஸ்தி உண்டு, உற்சாகமும் உண்டு. கணவன் அன்பு இருப்பதனாலே இன்றைக்கு எல்லாத்தையும் சமாளிச்சுடுவீங்க. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே சக பணியாளர்களை அனுசரித்து செல்வதனாலே பலன்கள் உண்டு. இன்றைய நாள் 2-6 என்ற எண்ணும். இன்றைய நாளின் தெய்வமாக நீங்கள் வழிபடுவது முருகப்பெருமான். பழனி ஆண்டவராய் வழிபடும் போது தனத்தை கொடுப்பார் அப்படிங்கிற மனத்தை கொண்டு வைத்ததினால் உங்களுடைய வழிபடக்கூடிய மனநிலையானது சங்கடங்களை நீக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே நீங்கள் வழிபட்டீர்களானால் அனைத்து விதமான சங்கடங்களையும் பழனி ஆண்டவன் அருளால் உங்களை விட்டு நீங்கிவிடும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன்.